வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து ஆக்சுவலா என்ன பண்ண போறோம்னா, பஞ்சகாவ்யா வந்து ஸ்ப்ரே பண்ண போறோம். நம்ம ஆர்கானிக் ஃபீல்ட் சீரக சம்பால. நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்சிருந்த பஞ்சகாவ்யால வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஆர் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்க போறோம். ஏன்னா ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஸ்ப்ரே வந்து ஆக்சுவலா எவ்வளோனா 300 ml பெர் டேங்க். அதனால நம்ம வந்து 5 டேங்க் அடிக்க போறோம் இப்போதைக்கு. அது இல்லாம நியூட்ரியன்ட் மிக்ஸும் சேர்த்து அடிப்போம். நான் இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்று. ஒரு இது ஃபுல்லாக ஊற்று. பொறு. ஒரு இதுக்கு ஒன்றா? ஒரு டேங்க் ஒன்றா? ஒரு டேங்க் இது ஒன்று, அது 3. 3 ஊற்றிப்போம். ஜெக்கே தரல? ஜெக்கே தரல? ஏன் ஜக்கு கணக்கு இதுதானே தேவை. அது முடி வச்சுக்க அவ்வளோதான். தண்ணி ஒன்றும் கொஞ்சம் மண்டுக்கு. ஓ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேங்க்கும் அடித்து முடிச்சாச்சு. அண்ணா வந்து அடித்தார். நான் வந்து இருக்கிற டேங்க் எல்லாத்தையும் மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ வேர்வை. இது நம்ம ஆர்கானிக் பண்ணுறதுனால இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா, வாரத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் பஞ்சகாவியாவும் அந்த நியூட்ரியன் மேக்கர் ஸ்ப்ரேவும் வாரத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் 5 டேங்க் அடிப்போம். அப்படி அது மூலிமா கொடுக்குறது நியூட்ரியன் மட்டும் தான் நம்ம ஆர்கானிக்காக சப்ளை பண்ணுறது. மற்றபடி நம்ம மல்ச்சிங்கோ இல்லை மற்ற எதுவுமோ பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி வந்து நம்ம நீம் கேக் வந்து ஒரு 12.5 kg வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு போடலான்ட்டு இருக்கேன். நீம் கேக்கும் அங்கே கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட் வச்சுருக்கேன். அதையும் நம்ம கலந்து போட்டோம்னா லைக் அதோட நியூட்ரியன் பேலன்ஸுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்து நம்ம ஆக்சுவலாக அங்கே இருக்கிற அந்த மோட்டரை கிளப்பிட்டு தண்ணி எல்லா தலையிலும் நல்லா பிடிச்சி கட்டினா தான் வீட்ஸ் வராது. மற்ற எல்லா தலையிலையும் தண்ணி பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.